முதலில் திரு எஸ்கேபி கருணா, சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் ஒரு இளைஞரணி மாநாட்டை நடத்தணும் அப்படின்றதுக்கான அடிப்படையான நோக்கம் என்ன? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த திராவிட மாடல் அரசு நிறைவடையும் ஒரு தருணத்தில் இருக்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி சட்டமன்ற தேர்தல் எந்த நேரத்துலையும் அறிவிக்கப்படலாம். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு கருத்தியல் ரீதியாக அந்த கட்சி கட்டமைக்கப்பட்ட அந்த கட்சியோட லைஃப் நீண்ட காலம் இருக்கும். இந்தியாவின் ஒட்டுமொத்த பிரச்சனையே இன்றைக்கி அதுதான். பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் கருத்தியல் ரீதியாக கட்டமைக்காத அல்லது கருத்தியல் ரீதியாக அடுத்த தலைமுறையை பயிற்றுவிக்காத காரணத்தினால்தான் பல மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்கின்றன. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் அல்லது திராவிட முன்னேற்ற கழக அரசு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு பெரும்பான்மைவாதத்தை கொண்டு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஒரு புல்டோசர் போல அவ்வளவு ஒரு பலத்துடன் பிஜேபி பல மாநிலங்களில் பிடித்திருக்கிறது. அதை நம்ம பார்க்குறோம். எந்த மாநிலங்கள்லாம் பிஜேபி உள்ளே போக முடியாது, எந்த மாநிலங்கள்லாம் வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த மாநிலங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அந்த ஒரு புல்டோசரை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கருத்தியல் ஆயுதமாக, கருத்தியல் பட்டறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி இருக்கிறது. அது தொடர்ந்து மற்ற எல்லா அணிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு எங்கள் அணி, இந்த இளைஞர் அணிக்கு உண்டு. ஏனென்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை தந்த அணி. இந்த இளைஞரணியை நாங்கள் கூர்மைப்படுத்துவதும், இளைஞரணியுடைய செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பயிற்சி முகாம்கள், பட்டறைகள், புத்தக கண்காட்சிகள் அல்லது எத்தனை புத்தக இளைஞருக்கென்ற தனியான பதிப்பகங்கள்னு ஒரு கருத்தியல் ரீதியாக கிட்டத்தட்ட 50 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட அணி அது. 5 லட்சம் நிர்வாகிகளே இருக்கிறார்கள். அப்ப அவர்களை கருத்தியல் ரீதியாக நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். பாஜகவுக்கு எதிர்ப்பு என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு தலைக்குனி போன்ற அந்த பெயர்ல பரப்புரைகளை மேற்கொள்றீங்க. அது ஒரு பக்கம். ஆனா இளைஞர்களை மையப்படுத்தி அவர்கள் சார்ந்த மாநாடுகள் நடத்தப்படுவதும், இப்போ முதலமைச்சர் சொல்றாரு இளைஞர்கள் திமுகவிற்கு போக மாட்டார்கள் என்ற பிம்பத்தை உடைத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறாரு. அது எதனால அப்படியான ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை? காரணம் அந்த பரப்புரை பிரச்சாரங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பரப்பப்படும் பிரச்சாரங்கள் இதை நோக்கி இருக்கிறது. இப்போ ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ரசிகர்கள், அதற்கு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. இப்போ இவர்கள் எல்லாம் வாக்குகளாக மாறிவிடுவார்கள், அந்த கட்சி பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு பரப்புரைகளை பண்ணும்போது இங்கே எதிர்கருத்தாக ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் ரீதியாக வலுவாக இருக்கக்கூடிய கட்சி தன்னுடைய இளைஞரணியை மிக மிக பலமாக கட்டமைத்து வைத்திருக்கிறது. கருத்தியல் ரீதியாக அவர்களை தயார் செய்து கொண்டிருக்கின்ற அறிவிக்கிற ஒரு விஷயம் தான் இது. இளைஞரணி மாநாடு என்பது 5 லட்சம் வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்குங்கிறீங்க. கட்டாயம் இளைஞரணியினுடைய எங்களுடைய தேர்தல் காலம் தேர்தல் காலத்தில் எங்களுடைய இளைஞரணியில் இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 3-4 ஆண்டு காலம் இந்த பயிற்சி முகாம்களில் பல்வேறு வகையில் பயிற்சிகளை பெற்றவர்களுக்கு உற்சாகமூட்டக்கூடிய அளவில் இந்த மாதிரியான ஒரு மாநாடுகளை நடத்துவது இயல்பு தான். அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ நம்ம நாளைக்கு நடக்க போகிறது இளைஞரணி தென்மண்டல மாநாடு. ஏற்கனவே வடக்கு மண்டலத்தில் எங்களுடைய திருவண்ணாமலையில் ஒரு மிகப்பெரிய 1,30,000 இளைஞரணி நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தப்பட்டது. இப்போ பல்லடத்தில் அண்மையில் பெண்கள் கலந்து கொண்ட மகளிர் அணி முன்னெடுத்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு ஒரு பெரிய அளவில் நடந்திருக்குது. இப்போ எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் எல்லா இடங்களிலும் இது போன்ற எங்களுடைய கேடர் ஸ்ட்ரென்த்தை நாங்கள் எக்ஸிபிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்குதா? ஆல்ரெடி இளைஞர்களோட பலம் இருக்கு திமுகவுக்கு அப்படின்னு நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க. அதை எக்ஸிபிட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படின்றத ஒரு நிர்பந்தத்தை தாவேகா போன்ற கட்சிகளோட வருகை உருவாக்கி இருக்கான்னு கேட்குறேன். அதெல்லாம் இல்லை. இப்போ அண்மையில் ரிபப்ளிக் டே நடந்தது. ரிபப்ளிக் டே நடக்கும்பொழுது அதில் அந்த ரிபப்ளிக் டேவில் ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் நடந்தது, இராணுவ பயிற்சி இதுவெல்லாம் நடந்தது. இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இதெல்லாம் நம்முடைய பலத்தை அந்த நாடுகளுக்கு மற்றவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அது. அது போன்ற ஒரு வழக்கமான, அது போன்ற தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. இளைஞரணி மாநாடு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி மாநாடு 2 விஷயத்துக்கு மையப்பட்டது. ஒன்று, எங்களுடைய நான் சொன்ன மாதிரி டு எக்ஸிபிட் அவர் ஸ்ட்ரென்த், எங்களுடைய பலத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இரண்டாவது, எங்களுடைய பயிற்சிகள், நாங்கள் இத்தனை 3-4 ஆண்டு காலமாக எங்களுடைய இளைஞரணி செயலாளர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், பயிற்சிகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு பலனளித்திருக்கிறது என்று உரசி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஓகே, இப்போ நீங்க இளைஞர்கள் மட்டும் இல்லை, மகளிர் மாநாடும் ஏற்கனவே நடத்தப்பட்டது நீங்க சொன்னீங்க. இப்போ
மகளிர் வாக்குகள், இளைஞர் வாக்குகள், அந்த வாக்கு வங்கி, அதை அடிப்படையாக கொண்ட திமுகவினுடைய செயல்பாடு முழுமையாக மாறி இருக்கா இந்த தேர்தலில்? வெறும் வாக்குகளை வைத்து மட்டும் இப்படி பண்ணிடுறது, இது வந்து இப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நேற்று இதை வந்து நான் முடிவு பண்ணலை. கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3-4 ஆண்டு காலம் தொடர் பயிற்சியின் நிறைவு விழா தான் இது. அப்போ ஒரு வாக்குக்காக இது செய்தார்கள், வாக்குக்காக நடக்கக்கூடிய மாநாடுகள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு மாநாடுகள் நடத்தி வாக்குகள் பெறுவது அப்படின்றதெல்லாம் வந்து அது ஒரு நான் மறுபடியும் சொன்ன மாதிரி ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய, நம்முடைய பலத்தை காட்டிக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். எல்லா கட்சியும் மாநாடுகள் நடத்தும். ஆனால் வெறுமனே கட்சி மாநாடு நடத்தாமல், வெறுமனே பொது உறுப்பினர்கள் மாநாடு நடத்தாமல், ஒவ்வொரு அணியும், முக்கியமாக இளைஞர்கள், பெண்கள், மகளிர் அணியினர் தங்களுடைய பயிற்சிகளை வெளிக்காட்டும் விதமாக நடத்தக்கூடிய இந்த மாநாடுகள்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு ஸ்கில் பேஸ்டு ஒரு எக்ஸிபிஷன். அவ்வளவுதான். இல்ல, இப்போ மகளிருடைய வாக்குகள் அதிமுகவிற்கான வாக்குகளாக இது இருந்தது. அந்த வாக்கு வங்கியை மாற்றுவதற்கான முயற்சி தான், அதை வந்து பன்மைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த மகளிர் மாநாடு என்பதிலும் திமுக இறங்கி இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இந்த மகளிர் வாக்குகள் அதிமுகவுடையதாக இருந்தது அப்படின்றது வந்து ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின். ஆனால் இந்த வாக்குகள் எல்லாம் முழுக்க எப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து விட்டது. அதனால தான் தொடர் வெற்றிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த தொடர்ந்து 2 நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையான வெற்றிகள், சட்டமன்ற தேர்தல் வெற்றிகள், தொடர்ந்து எல்லா தேர்தல்களும் வெற்றிகளை பெறுவதற்கு மகளிர் வாக்குகள் இல்லாமல் ஒரு கட்சி வெற்றி பெற்ற முடியாது. அப்போ மகளிர் வாக்குகள் ஒரு பெரும்பான்மையான வாக்குகள் மகளிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்பொழுதும் வந்து விட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட மாடல் அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகளிர் நல திட்டங்கள் நம்ம எல்லாம் பார்க்குறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் மகளிருக்கு விடியல் பயணங்கள் என்று பேருந்து பயணங்கள் கொடுக்குறோம். அப்புறம் அதே போல் வந்து உரிமை தொகை, ஒவ்வொரு மாதமும் உரிமை தொகை கோடிக்கணக்கான பெண்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. அப்புறம் வந்து புதுமை பெண் திட்டம், ஒவ்வொரு திட்டங்களும் மகளிருக்காகவே நடத்தப்படக்கூடிய அரசு என்ற அளவுக்கு வந்து மகளிரை நோக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாம் கூட பலன் இருக்கிறது. அந்த நலத்திட்டங்கள் எல்லாமுமே மகளிரை மையப்படுத்தியதாக இருப்பது என்பதும் வாக்கு வங்கி என்ற அடிப்படையிலான ஒரு முயற்சி தான் அப்படின்ற கருத்து சொல்லுங்க. அதாவது இது எப்படி வேணாலும் பார்க்கலாம். எல்லா கட்சிக்கும் தேர்தல் தேர்தல் வந்து ஒரு தேர்வு. ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசு வந்து ஆட்சி வந்து அந்த 5 ஆண்டுகளில் தன்னுடைய பணிகளை எந்த அளவுக்கு நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும், மக்கள் தான் வேலிடேட் பண்ணணும். அதற்கான ஒரு முயற்சி தான் இதெல்லாம். ஆனால் அந்த விலைகளை நம்ம சுவிட்ச் போட்ட மாதிரி இன்னைக்கு நேற்று முடிவு பண்ணி இன்னைக்கு செய்திட முடியாது. இது ஒரு நீண்ட கால தொடர்ச்சியான ஒரு பணிகளின் ஒரு விளைவு தான். அந்த விளைவுகள் தான் இப்போ வந்து எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாடுகள். சரி, ஓகே. திரு ரவீந்திரன் துரைசாமி, மகளிர் மாநாடு, இளைஞரணி மாநாடு என்று திமுகவினுடைய இந்த நகர்வை அதை எப்படி பார்க்குறீங்க? அது வாக்கு வங்கிக்காக அல்ல, தங்களுடைய பலத்தை வந்து எக்ஸிபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு திரு எஸ்கேபி கருணா. உங்களுடைய பார்வை? ரெண்டும் ஒன்று தானே. அதில் நான் ஒன்றும் பெரிய வேறுபாடு இருக்கதாட்டு துரை கருணா வார்த்தையில் நான் தம்பி கருணா அவரோட கருத்தில் நான் பார்க்கல. டிஎம்கே கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாங்க. கலைஞர், புரட்சி தலைவி ரெண்டோர் மரணத்துக்கு பிறகு தமிழக பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறுது. குறிப்பாக 60 விழுக்காடு பலம் கொண்ட என்டிஏ, ஜெயலலிதா அம்மையார் அதிமுக 45, என்டிஏ 18, பாமக 6, இதெல்லாம் சேர்ந்தால் 60 விழுக்காடுக்கு மேலே பலம் கொண்ட அந்த அணி 30 விழுக்காடு பலத்தை மட்டுமே எடுக்கிறாங்க.